உருவானது. ஆனால் நாமோ அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இதோ நம் மாணவர்கள் வழங்கும் ஒரு சிறப்பான நாடகம். அனைவரும் பார்க்க வேண்டிய காணொளி. மாணவர்களும் பெற்றோர்களும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு மூமெண்ட். என்னப்பா சோகமாக இருக்க? தாத்தா என் ஃபோன் சார்ஜ்ல தாத்தா, இன்னைக்கு ஷட் டவுன் தாத்தா. அதற்குதான் இப்படி கப்பல் போன மாதிரி சோகமாக இருக்கியா? நாங்கெல்லாம் இந்த காலத்துல ஃபோன் இல்லாம எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? தாத்தா அந்த ஃபோன் யூஸ் பண்றதுனா தாத்தா அதோட அருமை தெரியும். மனிதர்கள் கூட இல்லாம வாழ்ந்துடலாம் தாத்தா, அந்த ஃபோன் இல்லாம வாழவே முடியாது தாத்தா. இந்த காலத்து பசங்க ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. நாங்க எங்க காலத்துல எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் சொல்றேன் கேளு. சொல்லுங்க தாத்தா. காட்சி ஒன்று. சிறுவர்கள் பலர் ஒன்று கூடி மரங்களின் நிழலில் மகிழ்ச்சியாக விளையாட தங்கள் நண்பர்களை அழைக்கின்றனர். இன்றைய காலத்தில் நம் மாணவர்களிடம் தங்கள் பிள்ளைகளிடம் இந்த விளையாட்டுகள் காணப்படுவதில்லை. இயற்கையோடு இணைந்து விளையாடினால் உடலுக்கு புத்துணர்ச்சியும் நன்மையும் கிடைக்கிறது. கபடி விளையாடலாம், பட்டம் செய்து விளையாடலாம், இல்லை நாம் கிட்டி போல் விளையாடலாம். சரி, ஒவ்வொரு விளையாட்டுகளாக விளையாடுவோம். வாங்கடா. விளையாட போறோம். அமர்ந்து விளையாடுதல். கைபேசியில் அழைப்பு மணி ஒலிக்கிறது. ஹலோ, சொல்லுடா மச்சான். என்னடா பண்ற? இப்பதானே தூங்கி எழுந்திருச்சேன். வாடா ஆன்லைன் மேட்ச் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம். சரி வா விளையாடுவோம். தங்கள் மாணவர்கள் தங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது மார்க்க கல்வி வகுப்புகளுக்கோ போகாமல் இன்றைய காலகட்டங்களில் மொபைல்களுக்கு அடிக்ஷன் ஆகி கேம் மற்றும் இதர பாடல்களுக்கு பார்த்தாலும் அவனே பார்த்து சிறுவர்கள் இருவரும் நீண்ட நேரம் கைபேசியில் விளையாடி அவ்விளையாட்டிற்கு அடிமையானதால் மனம் மற்றும் உடலில் பாதிப்பு ஏற்பட்டது. அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக பார்க்கவும். உங்களுக்கான காணொளி. காட்சி 2. சிறுவர்கள் ஒன்று கூடி உணவு உண்ணுதல்.
பானங்களையும் கொண்டு வந்தீங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் ஒற்றுமை. சக தோழர்களுக்கு உணவுகளை பகிர்ந்து உண்பதில்தான் வாழ்க்கையின் ஆனந்தம் அமைந்துள்ளது. இது சிறுவர்களிடம் மட்டுமே காணப்படும். அனைவரும் தங்களுடைய உணவினை பகிர்ந்து உண்டனர். இதனால் ஒற்றுமை உணர்வு வெளிப்படுகின்றது. உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உணவுகளையே உண்டு வாழ்ந்தனர். நல்லா இருக்குதே. நான் இன்றைக்கு கோதுமை ரொட்டி கொண்டு வந்தேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது சுவை மட்டுமல்ல, அனைவரும் சேர்ந்து பேரின்ப சுவை. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை கொடுப்பதின் முக்கியத்துவத்தை பற்றியும் பள்ளி மாணவர்கள் உங்கள் முன்னால் காட்சிப்படுத்துகிறார்கள். மாணவர் பருவம் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். நான் என்னை பழைய சோறும் பச்சை மிளகாய் நேற்று வைத்த மீன் குழம்பும் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா இருக்கு. மாணவர் பருவம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பருவத்தை நாம் கடந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் பெற முடியாத ஒரு பருவம். இந்த பருவத்தின் போது சக மாணவர்களுடன் அன்பு, பண்பு, உணவு, படிப்பு அனைத்தையும் பகிர்ந்து வாழ்வில் சிறப்பதற்கு வழிகாட்டும் ஒரு நல்ல தருணம். உணவினை ஆன்லைன் ஆர்டர் செய்தல். வீடுகளில் சமைப்பதை இன்றைய காலத்தில் குடும்ப பெண்கள் சிரமப்படுகிறார்கள். அதன் நிமித்தமாக ஆன்லைனில் உணவுகளை பர்ச்சேஸ் செய்து ஆர்டர் செய்து தங்களும் உணவுகளை அறிந்து தங்கள் குழந்தைகளுக்கும் அதை வழிகாட்டுதலாக காட்டுகிறார்கள். பிற்காலத்தில் அது எவ்வளவு கொடுமையானது என்பதை தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக மாணவர்கள் உணர்த்துகிறார்கள். ஹலோ, எனக்கு 2 பீஸா ஒரு பர்கரும் வேணும். என்னோட அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார், இப்போ கொஞ்ச நேரம் கொண்டு வந்துடுறேன். மருத்துவமனைக்கு சிறுவர்கள் செல்லுதல். ஐயோ, வயிறு வலிக்குதே. நேற்று சாப்பிட்ட உணவு தான் இன்னைக்கு வலிக்கு போல. சரி, நம்ம டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்து
டாக்டர் நான் நேற்று ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன் டாக்டர். மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை இழுத்து விடுங்க. ஒன்றும் இல்லை, ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிருக்கு. டேப்லெட் கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்க. இனிமேல் ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்காதீங்க. சரிங்க டாக்டர். காட்சி 3. பேருந்தில் பயணம். சாலையை கடக்கும் போது கால் தவறி விழுந்த முதியவர். சாலையை கடக்க முதியவருக்கு உதவுதல் சிறுவர்களுடைய மனிதனையும் வெளிப்படுகிறது. இல்லப்பா, லேசான அடிதான். எந்த ஊருக்கு போறீங்க? இங்க பக்கத்துல இருக்க கூமாம்பட்டிக்கு போறப்பா. இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஆக்சிடென்ட் போலடா. வாடா, ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். இறக்கம் வாடா, இதை இன்ஸ்டால போஸ்ட் போட்டு அப்படியே வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். தாத்தாவின் அறிவுரை பேரனின் மனமாற்றம். பசங்க போனை பொழுதுபோக்குகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. அவங்களோட அறிவு வளரணும், அறிவு சம்பந்தமாகவும்
பிறருக்கு உதவவும் யூஸ் பண்ணலாம். புரிந்து கொண்டேன் தாத்தா. இனிமே நான் என்னோட அறிவை வளர்க்க மட்டும் போன் யூஸ் பண்றேன். என்னோட வாழ்க்கையில போன் தான் இல்லான்னு நினைத்தேன். ஆனா அதையும் தாண்டி இது இல்லாம வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன் தாத்தா. உள்ளங்கையில் உலகம்தான் கைபேசி, உங்கள் உரையை உணர்ந்தேன் லைபேசி. நன்றி. தாத்தாவின் அட்வைஸை அனைத்து மாணவர்களும் கட்டாயம் கடைபிடிக்க ஆசிரியராக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.